நத்திங் பிராண்ட்ல இருந்து CMF பட்ஸ் அப்படிங்கிற ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் இங்க நம்ம கையில இருக்கு. இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸை பத்தின அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை பார்க்கலாம். முதல்ல பாக்ஸோட சைட் பார்த்துட்டீங்கன்னா 42 டெசிபிளுக்கான ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 12.4 mm டிரைவர்ஸ், டைரக்ட் சப்போர்ட்டோட நல்ல சவுண்ட் குவாலிட்டி, நல்ல பேட்டரி லைஃப் மற்றும் ஃபாஸ்ட் சார்ஜ், மேலும் 4 மைக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ டியூயல் டிவைஸ் கனெக்டிவிட்டியும் இருக்கு, அதாவது டியூயல் பேரிங் சப்போர்ட்டும் இருக்கு. அதனால 2 டிவைசஸ் கூட அட் அ டைம்ல வந்து நீங்க பேர் பண்ணி இந்த இயர்பட்ஸை யூஸ் பண்ண முடியும். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடுல இயர்பட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. வழக்கமா சர்க்குலர் பேட்டர்னோ இல்ல ஓவல் பேட்டர்னோ இல்லாம இது வந்து ஒரு ஸ்கொயர் டிசைன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டில இயங்குது. AAC மற்றும் SBC கோடிக் சப்போர்ட் இருக்கு, ஆனா LDAC கோடிக் சப்போர்ட் இதுல கிடையாது. மேலும் கூகுளோட ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட்டும் இந்த இயர்பட்ஸோட இருக்கு. அது மட்டும் இல்லாம விண்டோஸ் கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா கூட மைக்ரோசாஃப்டோட ஷிஃப்ட் பேர் கூட வச்சு ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். ஆனா வந்து கேஸ் வந்து பக்கத்துல இருக்கணும். காரணம் கேஸ் மூலமாக தான் வந்து இந்த ஃபாஸ்ட் பேரிங் வந்து நடக்கு இந்த இயர்பட்ஸ்ல. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணி என்ன கண்டென்ட்ஸ் இந்த இயர்பட்ஸோட வருது அப்படிங்கறத பார்க்கலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து CMF ஓட இந்த இயர்பட்ஸ் வருது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர் வேரியன்ட், இது போக ஆரஞ்சு மாதிரியான இன்னொரு கலர் வேரியன்ட்டும் இருக்கு. மேலும் இந்த இயர்பட்ஸோட பில்ட பொறுத்தவரை நமக்கு வந்து PC, அதாவது பிளாஸ்டிக், ABS மற்றும் மெட்டல் பாடியோட ஃபினிஷிங்கோட காம்பினேஷனாக செஞ்சிருக்காங்க. நமக்கு வெளியே ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக்ல வருது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்றதுக்காக USB டைப் C போர்ட் கொடுக்குறாங்க. கேஸ்க்குள்ள நமக்கு வந்து இயர்பட்ஸ் வருது. மேலும் அடிஷனலாக என்ன விஷயங்கள் தராங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வருது. CMF ஓட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இது போக 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து அடிஷனலா கொடுக்குறாங்க. முதல்ல இந்த கேஸ்ல வந்து ஒரு சில்வர் கலர்ல மெட்டல் ரிங் கொடுக்குறாங்க. இந்த ரிங்ல லேண்ட்கார்டு அல்லது டாக்ஸ் மாதிரியான விஷயங்கள் போட்டு கேரி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஸோட பாக்ஸ் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இயர்பட்ஸ் எல்லாமே வந்து மேக்னெட்டிக்காக இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ் விட்டு அவ்வளவு ஈஸியா கீழே விடாது. மேலும் இந்த இயர்பட்ஸ் தொலைஞ்சா கூட ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது மூலமாக வந்து இயர்பட்ஸ் ஸ்மார்ட் போன் கூட பேர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப் மூலமாக இந்த ஆப்ஷன் ஆக்டிவேட் பண்ணும்போது ஹை பிச் சவுண்ட்ல வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் கேட்குது. அது மூலமா இயர்பட்ஸ் எங்க இருக்குங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். இந்த இயர்பட்ஸ் வெறும் 4.57 கிராம் தான் இருக்கு. இந்த இயர்பட்ஸ்ல ஒரு 45 மில்லியன் பவர் பேட்டரி கொடுக்குறாங்க. இது மூலமா கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் கிட்ட நமக்கு வந்து பேட்டரி லைஃப் கிடைக்குது. ANC ஆன் பண்ணீங்கன்னா ஒரு 5.5 மணி நேரமும், அதுவே வந்து AC கோடிக்ல ஒரு 70% வால்யூம்ல வச்சு ப்ளே பண்ணும்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஸோ நல்ல டீசென்டான ஒரு பேட்டரி லைஃப் இது மூலமா கிடைக்கும். அதே கேஸ்ல 460 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது மூலமா கிட்டத்தட்ட 35 மணி நேரம் கிட்ட பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்லிருக்காங்க. கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடுது. மேலும் பட்ஸ் வந்து 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கிட்ட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நல்ல டீசென்டான பேட்டரி லைஃப் இல்ல கொடுக்குறாங்க. இயர்பட்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்டெம் மட்டும் நமக்கு மேட் ஃபினிஷிங்ல தராங்க. மத்த எல்லாமே வந்து கிளாசி ஃபினிஷிங்காக இருக்கு. இந்த இயர்பட்ஸ் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. இதுக்காக வந்து ஒவ்வொரு இயர்பட்ஸ்லயும் 2 மைக்ஸ் கொடுத்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. ANCயோட குவாலிட்டி ஓரளவு டீசென்டா இருந்துச்சு. ரொம்ப ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. மத்தபடியா டிரான்ஸ்பரன்சி மோடும் இருக்கு. இது போல லோ லேட்டன்சி கேமிங் மோடும் கொடுக்குறாங்க. ஸோ லோ லேட்டன்சி கேமிங் மோட் எனேபிள் பண்ணும்போது நமக்கு வந்து இன்ஸ்டன்டாக ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கு. ஆனா நார்மல் மோட்ல நமக்கு லேட்டன்சி கூட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அடுத்தபடியா ஆடியோ குவாலிட்டி பத்தி பேசலாம். இந்த இயர்பட்ஸ்ல ஒரு 12.4 mm பயோ ஃபைபர் டிரைவர் கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த இயர்பட்ஸ்ல ஈக்குவலைசர் மோடும் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அல்ட்ரா பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எனேபிள் பண்ணும்போது ஹைஸ், மிட்ஸ் மாதிரியான எல்லா விதமான ஃப்ரீக்வன்சியும் நல்ல டீசென்டா இருந்துச்சு. சவுண்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஓரளவு எல்லா விதமான ஃப்ரீக்வன்சியும் டீசென்டாக ஒர்க் ஆச்சு. இது போல 5 ஈக்குவலைசர் மோட்ஸும் இருக்கு. குறிப்பா ராக், எலக்ட்ரானிக், பாப் மாதிரியாக தேவைக்கு ஏத்தாப்புல இந்த ஈக்குவலைசர் மோட்ஸை வந்து மாத்திக்கலாம் நத்திங் எக்ஸ் ஆப்ல. கால் குவாலிட்டி கூட இந்த இயர்பட்ஸ் நல்லாவே இருந்துச்சு சொல்லணும். இப்போ இந்த இயர்பட்ஸோட நம்ம கண்ட்ரோல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸ்ல வந்து டச் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுக்குறாங்க. குறிப்பா சொல்ல கேட்டீங்கன்னா எந்த இயர்பட்ஸையும் டபுள் டேப் பண்ணீங்கன்னா பாஸ் அல்லது ப்ளே பண்ணலாம். ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக்கும், டேப் மற்றும் ஹோல்ட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ANC மற்றும் டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது போ டபுள் டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா வால்யூமும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். மேலும் இந்த இயர்பட்ஸோட கண்ட்ரோல்ஸை ஈஸியாக இந்த நத்திங் எக்ஸ் ஆப் மூலமா கஸ்டமைஸும் பண்ணலாம். ஸோ நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரியே எல்லா விதமான ஃபங்க்ஷனாலிட்டியும் ஈஸியா மாத்தலாம். குறிப்பா சொல்லணும் கேட்டீங்கன்னா லெஃப்ட் மற்றும் ரைட் இயர்பட்ஸ்க்கு தனித்தனியே கஸ்டமைசபிளும் பண்ணலாம் உங்க தேவைக்கு ஏத்தாப்புல. இந்த நத்திங் எக்ஸ் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் மற்றும் iOS ரெண்டுக்குமே இந்த அவைலபிளா இருக்கு. இது போக ஆப்ல இருந்து டைரக்டாக ANC செட் பண்ண முடியும். அது போக ஈக்குவலைசர் மோடும் ஈஸியாக மாத்தலாம். இது போக பேஸோட லெவல் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து சூஸ் பண்ணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து டியூயல் பேரிங் சப்போர்ட் வந்து எனேபிள் பண்ணலாம். இது போல லோ லேட்டன்சி கேமிங் மோட் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஆப் மூலமாவே பண்றது இந்த நத்திங் எக்ஸ் ஆப்ல வந்து கொடுக்குறாங்க. அது போய் இன்-இயர் டிடெக்ஷன் ஆப்ஷனும் இருக்கு. சாங் பிளே ஆயிட்டு இருக்கும் போது இயர்பட்ஸை வெளியே எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிரும். மறுபடியும் வந்து இயர்பட்ஸை காதுல மாட்டும் போது மறுபடியும் பிளே ஆகும். ஸோ இந்த இன்-இயர் டிடெக்ஷன் மூலமாக ஆட்டோமேட்டிக்கா நீங்க இயர்பட்ஸை வெளியே எடுக்கும் போது எந்த ஒரு சாங் பிளே பண்ணிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிரும். இயர்பட்ஸோட ஃபிட்டுமே வந்து நல்லா இருக்கு. குறிப்பா வந்து ரன்னிங், ஜாக்கிங் மாதிரியான எல்லா விதமான ஆக்டிவிட்டிக்கும் வந்து இது நல்லாவே வந்து கிரிப் கொடுக்குது. பிரைசிங்கை பத்தி பேச முன்னாடி இந்த இயர்பட்ஸோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பத்தி பார்த்துடலாம். ஸோ பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, ஆடியோ குவாலிட்டியும் டீசென்ட். இது போக வந்து பேட்டரி லைஃபும் நல்லாவே இருக்கு சொல்லலாம். ஸோ இது போக டியூவல் கனெக்டிவிட்டியும் இருக்கு. அது நெகட்டிவ் எப்படி பார்க்கும்போது நார்மல் மோட்ல கொஞ்சம் லேட்டன்சி அதிகமா இருக்கு. மற்றபடியா ANC மோடும் டிரான்ஸ்பரன்சி மோட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. மற்றபடியா பெருசா குறை சொல்ற அளவுக்கு இந்த இயர்பட்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
கடைசி இந்த இயர்பட்ஸோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 2499 அப்படிங்கிற விலையில ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல விற்கிறாங்க. இந்த இயர்பட்ஸ் வாங்குறதுக்கு பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.